பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்காக பாடுபடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பாடுபடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு என்பது ஒரு நோக்கத்தோடு தேவன் என்ன செய்கிறார்னா நம்மை அழைக்கிறார். தலைப்பு ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை பிடிக்காத தலைப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை புரியாத தலைப்பா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது மெய்யாகவே உங்க வாழ்க்கையில ஏன் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன் ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்கள் ஏன் உங்க வாழ்க்கையில நடக்கிறது என்பதை இன்றைக்கு செய்தியின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிஞ்சவங்க ராமே சொன்னேன். பாடுகள் என்பது ஏதோ எதேர்ச்சியான ஒன்று அல்ல, நம்மை ஒழுக்கத்தில் கொண்டு வரும்படியாய் இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கிறிஸ்து பாடுபட்டார், நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் என்ன செய்யப்பட வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை போல கிறிஸ்தவ பாடுகள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ பாடுகள் என்று ஒரு பாடுகள் இருக்கிறது. அதைதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்படி என்றால் நாம் ரட்சிப்புக்கு மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தத்திற்கு மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதற்கு மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு பாடுபடும்படியாகவும் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்தும்? நிறைய பேருக்கு தூக்கமே தெரியல. அருளப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை நாம எதற்கு பயன்படுத்தும்? அருளப்பட்டது அப்படின்னா கிருபையாக கொடுக்கப்பட்டது. அருளப்படுறதுன்னா என்னது? தேவன் எதை கிருபையா கொடுக்கிறாரோ அதை தான் நம்ம அருளப்பட்டதுன்னு சொல்றோம். அப்ப அருளப்படுவது என்பது ஒரு பாக்கியம். அருளப்படுவது என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். பாடுகளை நம்ம என்னமோ ஒரு கஷ்டமான காரியமா நாம நினைக்கிறோம். ஆனா தேவன் அதை எப்படி கொடுக்கிறாராம் பாருங்க. அதை ஒரு கிருபையாக நமக்கு கொடுக்கிறார், அதை நமக்கு ஒரு பாக்கியமாய் கொடுக்கிறார். இது எப்போ உங்களுக்கு பாக்கியங்கிறது புரியும்னா, யோசேப்பு வாழ்க்கையை நீங்க அழகா நீங்க ஒரு முறை வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பாடுகள் அருளப்படுவது ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் யோசேப்பின் வாழ்க்கை சொல்லப்படுகிறது. வீட்டிலே நல்ல ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் குழியில போடப்படுகிறான், சொந்த சகோதரனால விற்கப்படுகிறான், அடிமையா போய் வேலை செய்கிறான், செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில போடப்படுகிறான். இப்ப இவன் வாழ்க்கையில ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கணும்னா எவ்வளவு கேள்வி கேட்பான்? இவன் பட்ட கஷ்டத்துல ஒன்னாவது நியாயமான கஷ்டம் இருந்தா சொல்லு. ஒரே ஒரு கஷ்டம் அவன் பட்டதில்லை. அவன் செஞ்ச தப்புனால கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு தவறு இருந்தா சொல்லணும். அவன் வாழ்க்கையில நடந்த எல்லாமே பாருங்க. அவன் இளம் வயதை முழுவதையும் அடிமையாக இல்லைன்னா சிறைச்சாலையில் அவன் என்ன செய்கிறான்? செலவழித்தான். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பத்தாது, அவ்வளவு பாடுகளை அவன் சந்திக்கிறான்.
ஆனா கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கலாம். நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். ஆமென். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? கடைசியில ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மேன்மையை தூக்கி கொடுத்தாரு. அந்த மேன்மையை இந்த உலகத்துல ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. ஆமென். பாடுகளை நாம் பெருசா நினைக்கிறோம். ஆனா 30 வயதிலிருந்து 110 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் தேவன் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். அதனாலதான் இந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எது பாடுகள் என்று நாம் நினைக்க கூடாது. இப்போ பாடுனா என்ன நான் சொல்றேன், அதுல எது பாடு என்று நாம நினைக்க கூடாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பாடுகள் எந்த பாடுகளா இருக்கக்கூடாதுன்னா, நாம் செய்கிற தவறுகளினால, நாம் செய்கிற பாவங்களினால் வரக்கூடிய பாடுகளா இருக்கக்கூடாது. கொலை பாதகனாக இருக்கக்கூடாது. ஒழுங்கற்ற வாழ்க்கையினால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடாது. ஒழுங்கற்ற வாழ்க்கையினால வருகிற வியாதிகளால வரக்கூடிய பாடுகளாக இருக்கக்கூடாது. பாவத்தின் நிமித்தமான பிரச்சனைகளாக அவைகள் இருக்கக்கூடாது. நாம எடுத்த தவறான முடிவுகளினால வரக்கூடிய பிரச்சனைகளாகவும் அவைகள் இருக்கக்கூடாது. செய்த தவறுகளுக்கான தண்டனைகளாகவும் அவைகள் இருக்கக்கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அப்ப நம்முடைய பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகளாய் இருக்கணுமா? தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு அதனாலதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை நான் உதாரணமா சொன்னேன். அநியாயமாய் பாடுபட்டு கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற ஒரு மனசாட்சி. அநியாயமான பாடுகள் எல்லாவற்றையும் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே ரீதியாகும். அப்போ இந்த 1 பேதுரு நீங்க எவ்வளவு பேர் இந்த கருத்தா வாசித்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 1 பேதுருல பேதுரு என்ன செய்கிறார்னா, அதிகமா இந்த பாடுகளை குறித்து எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில். இந்த சிதறி இருக்கிறவர்கள் சொல்றாருல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ரோமர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள். இந்த ரோமருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் அநேக இடத்துல சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தமாக இவர்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டாயிருந்தது. இவங்க கிறிஸ்தவங்களாய் இருந்ததுனால ஜனங்கள் இவர்களை புறக்கணித்தார்கள். அந்த சமுதாயத்துல இவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அநேக அவமானங்களை சந்திக்கிறாங்க. விக்கிரகங்கள்ல மூழ்கி கிடந்த அந்த ரோம ராஜ்யத்தில், ரோம உலகத்தில் இவர்கள் அநேக நிர்பந்தங்களை சந்தித்தார். இவங்க கிறிஸ்தவர்களாய் இருந்ததினால அவமானம், கிறிஸ்தவர்களாய் இருந்ததுனால புறக்கணிப்பு, அந்த சமூகத்தினால ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு தான் பேதுரு என்ன செய்கிறார்னா இந்த 1வது நிருபத்தை எழுதுகிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்றேன். பாடுகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை பலப்படுத்தும்படியாக பேதுரு இதை எழுதுகிறார். விரோதிக்கிற உலகம், அந்த ரோம ராஜ்யத்துல இந்த விரோதிக்கிற உலகம் தேவனுக்கு உண்மையா எப்படி விரோதிக்கிற உலகத்தின் மத்தியில தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழ முடியும், எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எழுதப்பட்டது இந்த நிருபம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துக்கு. 1 பேதுரு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி
உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷம். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ராமின் சொல்லுவாங்க. சுருக்கமா ஒரு 7 காரியங்களை சொல்றேன். எதற்காக இந்த நிருபத்துல எப்படியெல்லாம் இவர் பாடுகளை குறித்து, பாடுபடுகிறவர்களை குறித்து, அந்த பாடுகள் மத்தியில இவர்களை எப்படியெல்லாம் பேரு உற்சாகப்படுத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்காக படப்போகும் பாடுகளுக்கு அவர் என்ன செய்கிறார்னா, இந்த நிருபத்தை வாசிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது பேதுரு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நிமித்தமான ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, அந்த ஜனங்களை அவர் பாடுகளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு சபைகள் செய்ய தவறுன ஒண்ணு என்னன்னா, சபையை எதுக்கு ஆயத்தப்படுத்தல? எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம், எதை எடுத்தாலும் கிருபை, எதை எடுத்தாலும் பாசிட்டிவ் திங்கிங். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாடுகளுக்கும் சபை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாயிருப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பாடுபடும் வாழ்க்கை. அவர் சொல்றார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். புரிஞ்சவங்க ராமின் சொல்லுவாங்க. அன்றைக்கு ஜனங்கள் இந்த தேவனை பின்பற்ற ஆரம்பிச்ச உடனே ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடினாங்க. பேதுரு சொல்லுகிறார், நமக்கு பாடுகளும் உண்டு. இயேசு கிறிஸ்து இதை குறித்து எச்சரிக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். யோவான் 15, 18 முதல் வாசிக்கிறோம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லர் என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். பாருங்க, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். என் வசனத்தை அவர்கள் கை கொண்டது உண்டானால் உங்களுடைய வசனத்தை என்ன செய்வார்கள்? கை கொள்வார்கள். அப்போ கிறிஸ்துவுக்காக படப்போகும் பாடுகளுக்கு சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 1 பேதுரு 5:10 நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தானே கொஞ்ச காலமும் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்க, நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறவர் அழகா ஒரு 3 விஷயத்தை இந்த வசனத்துல, ஒரே வசனத்துல 3 விஷயங்களை அவர் பேசுகிறார். பாடுகளுக்கு பிறகு நித்திய மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கு. ராமேஸ்வரம் சொல்லுவாங்க, பாடுகளுக்கு பிறகு நித்திய மகிமையான ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மை நடத்துகிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம சகல கிருபையும் பொருந்திய தேவன். ராமேஸ்வரம் பாடுபடுகிறோம் அப்படின்னா கண்டுகாம போற தேவன் இல்லை. இவர் எப்படிப்பட்ட தேவன்? சகல கிருபையும் பொருந்தின தேவன். அந்த பாடுகளுக்கு ஒரு கால அளவை சொல்றாரு பாருங்களேன். கொஞ்ச காலம் பாடம் சொல்லுவாங்க. 3 காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். பாடுகளுக்கு பிறகு நித்திய மகிமை, நம்மை நடத்துகிற தேவன் சகல கிருபை பொருந்தின தேவன், நம்முடைய பாடுகளுக்கு கால நிர்ணயம், கொஞ்ச கால பாடுகள். அப்ப இவர் 2வது என்ன செய்ய விரும்புகிறார்னா, சோர்ந்து போகாமல், பாடுகள் மத்தியில சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக அவர்
15-16 வசனங்கள். ஆதலால் ஆ, உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாருங்க, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ மூன்றாவது இவர் எதை புரிய வைக்க விரும்புகிறார்னா, நீதி நிமித்தமான பாடுகளும் பாவத்தினால் உண்டாகிற தண்டனையும் ஒன்றல்ல அப்படிங்கிறத அங்க உணர்த்துகிறார். நீ தப்பு செஞ்சு பாடுபட்டினா அது பாடு இல்லை. நீ கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்ட அதை குறித்து நீ என்ன செய்யாதன, நீ வெட்கப்படாத. அது நிமித்தம் நீ தேவனை மகிமைப்படும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. நாலாவது ஒன்று புரிய வைக்கிறார் என்னன்னா, பாடுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சியை கொண்டு வருகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 பேதுரு 1:6-7. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படுமா. அது எப்படி சோதிக்கப்படும்? அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். தங்கத்தை எதிர சோதிக்கிறாங்கன்னா அக்னியில சோதிக்கிறாங்க. விசுவாசம் எப்படிப்பட்டதா? பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது என்ன செய்யப்படுதா? பாடுகள் மத்தியில உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன் அக்னியில சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது விலையேற பெற்றதாய் மாறுகிறதை போல நாம் பாடுகளை சந்திக்கும் போது, அதை கடந்து நாம வெளியில வரும்போது நம்முடைய விசுவாசம் இன்னும் விலையேற்றப்பட்ட ஒரு விசுவாசமாக, ஒரு விலையேற பெற்ற விசுவாசமாய் மாறுகிறது. அக்னிக்குள்ள போடாம தங்கம் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது தங்கம் மாதிரியே இருக்கிறது. அது அக்னியில போயிட்டு வந்தாதான் அது என்ன செய்யுதுன்னா அந்த தங்கத்திற்கு உண்டான மதிப்பை அது பெற்றுக் கொள்கிறது. அது போலதான் பாடுகளை நீங்க சகிக்கலன்னா உங்க விசுவாசம் விலையேற பெற்றதா மாறாது. ஆனா பாடுகள் வழியாய் நீங்கள் கடந்து அந்த பக்கத்துல நீங்க வரும்போது உங்கள் விசுவாசம் வெளியேற்றப்பட்ட ஒரு விசுவாசம் ஆகிடும். இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. மறுமையின் நம்பிக்கையை பேதுரு நினைவுபடுத்துகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இருந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின் படியை நம்மை மறுபடியும் செழிப்பித்தார். அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார்னா நமக்கு மறுமையின் நம்பிக்கையை நினைவுபடுத்துகிறார். 6வது, பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைப்பு கொடுக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பாருங்க, அவர் ஏன் நம்மளை பாடுகளுக்கு அழைக்கிறார்னா, அந்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகளில் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்தின் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சபையின் பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது. மற்றவர்களே என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்புல வழி நடத்த வேண்டும். அவர்களை என்ன செய்யணும்னா, மற்றவர்களை ரட்சிப்புல வழி நடத்துகிற அளவுக்கு அவர்களை ரட்சிப்புல வழி நடத்த. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் எழுந்து பிரகாசிக்கிறது இல்லைன்னா நான் அவருக்கு ஒரு ரகசியம் சொல்றேன்.
ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இன்னொரு நபரை நீங்கள் ரட்சிப்புல வழிநடத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை சிறப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பொறுப்புகள் உங்களுக்கு புரியும். உங்களை பார்த்து 2 பேர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போதுதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்வீர்கள். அப்ப நீங்க வாங்கின ரட்சிப்பை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும். நீங்க நடத்தப்படும் போதே இன்னொரு நபரையும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வழி நடத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் சிறப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சொன்னது எவ்வளவு பேர் உண்மையா புரியுது? எவ்வளவு பேர் உண்மையா ஒரே ஒரு நபரையாவது எனக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கு? நான் ஒரு நபரை தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இயேசுவை பத்தி சொல்லி நான் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ என் கூடவே இன்னொருத்தரையும் கிறிஸ்தவ வாழ்க்கையில வழி நடத்துறேன் அப்படின்னு எவ்வளவு பேரால சொல்ல முடியும்? அது இருந்தாதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க மற்றவங்கள்ட்ட போய் ஜெபின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? ஆராதனைக்கு கரெக்டா வான்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? பரிசுத்தமா வாழுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? நாங்க வாயே வரணும். போன நோண்டாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? சீரியல் பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? ஆயே வரமாட்டோம். கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் யாராவது ஒருவரை கிறிஸ்துவில் நடத்துகிற அனுபவம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு 2-3 பேரை நீங்க இயேசுவுக்கு வழி நடத்த ஆரம்பிக்கும் போதுதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையும் சிறப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இருக்கும். 7வது ஒரு காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறார். கிறிஸ்துவின் பாடுகளில் சபையின் பங்கை அவர் வெளிப்படுத்துகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 4. மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் அப்படின்னா சபை, இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு சபை பங்காளிகளாக இருக்கும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பாடுகள் என்ன செய்கிறது? ஒரு 4 விஷயம் சொல்றேன். ஒன்று என்ன செய்யுதுன்னா, இது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் மேம்படுத்துகிறது. நீங்க ஒரு பாட சந்திக்கும் போது நீங்க என்ன செய்றீங்கன்னா இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுகிறீர்கள். ஆபிரகாமை 75 வயதுல கர்த்தர் கூப்பிடுறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன்னு சொல்றாரு. முதல் 24 வருஷங்கள் என்னன்னா எந்த வாக்கு தத்தமும் நிறைவேறின மாதிரி அவருக்கு தெரியல. வாக்கு தத்தத்தின்படியான பிள்ளை என்ன செய்யல, பிறக்கல. ஆனா அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். பாடுகள் என்ன செய்கிறதுனா நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்துகிறது. 2வது இது என்ன செய்யுதுன்னா ஆவிக்குரிய அசுத்தங்களை நம்மை விட்டு கலைகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லையோ ஒவ்வொரு பாடுகளா நீங்க கடக்க என்ன செய்வீங்கன்னா அந்த அசுத்தங்கள் நீங்கி நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். 3வது பாடுகள் என்ன செய்கிறது? தேவனை சார்ந்து கொள்ளுதலை ஆழப்படுத்துகிறது. ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் கடக்கும் போது தேவனை இன்னும் அதிகமா என்ன செய்கிறீர்கள்னா நீங்கள் சார்ந்து கொள்ளுகிறீர்கள். 4வது ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா இது நமக்கு பொறுமையை உருவாக்குகிறது. பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப சோதனை நம்முடைய உண்மையான விசுவாசத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது. உதாரணம், ஆபிரகாம் மோரியா மலையில் என்ன செய்யப்படுகிறார்னா சோதிக்கப்படுகிறார். ஆதியாகமம் 22 அப்படிங்கிறார். முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இதுல நான் கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆதியாகமம் 20 3வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆபிரகாம் வாழ்க்கையில எது ஸ்பெஷல்? அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எது ஸ்பெஷல்? விசுவாசம். கீழ்ப்படிதல்.
அப்புறம் ஆபிரகாம் வாழ்க்கையில இந்த 22வது அதிகாரம் பார்க்கிறோம். 3 அழகான விஷயங்களை வெளிப்படுத்தும். விசுவாசத்தை சொல்லிட்டீங்க, கீழ்ப்படிதலையும் சொல்லிட்டீங்க. இதன் விளைவு 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டது. தேவனுக்கு பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கு. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம் 3 காரியங்களை பார்க்கிறோம். 1 விசுவாசத்தை பார்க்கிறோம், 2வது கீழ்ப்படிதலை பார்க்கிறோம், 3வது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்னன்னா, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை, முதல்ல எதை நம்புறது? தேவனுடைய வார்த்தையை. 2வது தேவனுடைய குணாதிசயத்தை. விசுவாசம் எது மேல இருக்கணும்? முதல்ல தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கணும். 2வது தேவன் எப்படிப்பட்டவர் என்பது மேல் இருக்க வேண்டும். 3வது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது. விசுவாசத்தை எபிரேய மொழி எப்படி சொல்லுதுன்னா, நம்புவது, சார்ந்து கொள்வது மற்றும் உறுதியாய் நிற்பது. தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார்னா அதை நாம் நம்ப வேண்டும், அதை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அதுல நாம உறுதியாய் நிற்க வேண்டும். கொஞ்சம் ராமேன் சொல்லுங்க. அப்போ விசுவாசத்தின் தன்மை என்னன்னா, தேவன் யார் என்பதில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். தேவன் என்ன செய்வார் என்பதுல நாம நம்முடைய கவனத்தை செலுத்தும் போது நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம். இந்த தேவனால என்ன செய்ய முடியும் என்பதுல நாம கவனத்தை செலுத்தும் போது நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுவாங்க. இந்த விசுவாசம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்னன்னா, தேவன் நம்முடைய எல்லா நம்பிக்கைக்கும் பார்க்கிறதாய் இருக்கிறார். தேவன நம்பிக்கைக்கு நீங்கள் பார்க்கிறதாய் நினைத்தால் மாத்திரமே இந்த தேவன் தான் உங்களால் என்ன செய்ய முடியும்னா விசுவாசம் வைக்க முடியும். இந்த தேவன் உங்களுடைய எல்லா நம்பிக்கைக்கும் இவர் பார்க்கிறதாய் இருக்க வேண்டும். 2வது கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா, தேவனுடைய கட்டளைக்கு அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்னன்னா, தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கும் போது அந்த கட்டளைக்கு என்ன செய்ய வேண்டும்னா நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எதிரேயத்துல கீழ்ப்படிதல் எப்படி சொல்லப்படுதுன்னா, கேட்பது, கவனமாய் கவனித்து கீழ்ப்படிவது மற்றும் உண்மையாக செவி கொடுப்பது. எதிரேயத்துல செவி கொடுக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா கீழ்ப்படிதல் தான் இருக்கும். ஒருத்தர் ஒன்றை சொல்லும் போது அதை கேட்டு அதை செய்யறவங்க, அதை தான் எபிரேயத்துல கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்தோம். 2-3 வசனங்களை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவன் தனக்கு சொன்னவைகளை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். புரியவங்க ராமே சொன்னேன். அவன் என்ன செய்யலன்னா ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறது. ஒரு ஆமீன் தான் வந்தது. 2வது தேவனோடு அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. ஆண்டவரை இவன் ஒருத்தனை தான் நீர் எனக்கு கொடுத்தது, இவனை ஒரு தேசமா மாற்றுவேன், இதுவரை ஒன்னே ஒன்றுதான் கொடுத்திருக்கிறீர், இவனையும் பலியா செலுத்த சொன்னா எப்படின்னு ஒரு வாக்குவாதத்துக்கு என்ன செய்யல, போகல. 3வது தேவனுடைய கட்டளையை குறித்து அவன் தாமதம் பண்ணவில்லை. கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா இருக்கணும்னா உடனடியான கீழ்ப்படிதலா இருக்க வேண்டும். காலம் தாழ்ந்த கீழ்ப்படிதல் அநேக நேரத்தில் கீழ்ப்படியாமையாக எண்ணப்படும். இன்னும் நாம என்ன செய்யறாங்கன்னா, தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்தவன் கேள்வி எழுப்பவில்லை. இன்னொன்னு, அவன் தேவனோடு பேரம் பேசவில்லை. இல்லாண்டவரை பதிலாக வேற எதையாவது என்ன செஞ்சீங்க? கோடியா வச்சிருக்கேன், ஒரே கோடியா இது ஒன்னதான் வச்சிருக்கேன்,
இதை தவிர நீர் எதை கேட்டாலும் நான் என்ன செய்யறேன்? 10 ஒட்டகம் வேணா தரேன், 1000 ஆடு தரேன், 100 மாடு வேணா என்ன செய்யறேன். இவனை மாத்திரம் என்ன செஞ்சிருங்க, அவன் தேவனிடத்தில் பேரம் பேசுறது. கொஞ்சம் ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப கீழ்ப்படுதலின் தன்மை என்னன்னா, விசுவாசத்தை செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்துவதே கீழ்ப்படுதல். தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை உங்க செயல்கள் மூலமா நீங்க அதை காமிச்சிட்டீங்கன்னா, இதைதான் வேதம் கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளான மனிதனோடு தொடர்புடையது, கீழ்ப்படிதல் சரீர பிரகாரமான செயல்களோடு தொடர்பு. விசுவாசம் உள்ள இருக்கு, கீழ்ப்படிதல் வெளியில தெரியுது. அப்போ விசுவாசம் உள்ளான மனிதன்ல இருந்து அது செயல்படுகிறது. அந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, செயல்கள் மூலமாக, கிரியைகள் மூலமாக அது கீழ்ப்படிதலாக வெளிப்படுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்துல விசுவாசம் மற்றும் கிரியைகளை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. இந்த இடத்துல கிரியை என்பது தேவன் கொடுத்த கட்டளையை குறிக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படுகிறது. 3வது தேவ பயம். முதல்ல அவனுக்குள்ள விசுவாசம் காணப்பட்டது, 2வது கீழ்ப்படிதல், 3வது தேவ பயம். தேவ பயம் அப்படின்னா என்னன்னா, தேவ பக்தி, அர்ப்பணிப்பு மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கொடுக்கும் கனம். தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தேவனுக்கு ஒரு கணத்தை கொடுத்தீங்கன்னா அது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று அறியப்படுகிறது. எபிரேயத்துல இது என்னன்னா, மதிப்புடன் கூடிய ஒரு பயம், ஆழமான மரியாதை மற்றும் பரிசுத்தமான பயம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயத்துல இது பரிசுத்தமான பயம், மதிப்புடன் கூடிய பயம் மற்றும் ஆழமான மரியாதை. ஆதியாகமம் 22:12 நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இருக்கிறது ஒரே ஒரு பையன் இந்த உலகத்துல, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுன்னு சொல்லலாம், எதிர்காலம்னு சொல்லலாம். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு தான் இவ்வளவு நாட்கள் அவன் என்ன செய்தான்னா, பொறுமையாய் கர்த்தரை பின்பற்றினான். இன்றைக்கு இவனை கொண்டு வந்து பலிபீடத்துல வையின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதற்கு அவன் கீழ்ப்படுகிறான்ல, இதுக்கு கீழ்ப்படுகிறான்ல, இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை கனப்படுத்தும். இததான் நம்ம ஆழமான மரியாதை என்று சொல்றோம். இததான் பரிசுத்தமான பயம் என்று நாம சொல்றோம். அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசத்திற்கு அடுத்த நிலையில கீழ்ப்படிதல் வருகிறது. கீழ்ப்படிதல் நம்ம பூரணப்படுத்தும் போது அது என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயமாக அது வெளிப்படுகிறது. இப்ப தேவ பயன் என்னன்னா, தேவனே எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்தவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவனே எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்திருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆபிரகாமின் விசுவாசம் கீழ்ப்படிதலை உண்டு பண்ணினது. கீழ்ப்படிதல் நல்லா கவனிக்கிறது, விசுவாசம் கீழ்ப்படிதலை உண்டு பண்ணது. அந்த கீழ்ப்படிதல் என்ன செஞ்சுச்சுன்னா, அவனுக்குள் இருந்த தேவ பயத்தை வெளிப்படுத்தினது. அந்த தேவ பயம் என்ன செய்யுதுன்னா, விசுவாசத்தை திரும்பவும் தரப்படுது. திரும்ப ஒரு சர்க்கிள் மாதிரி விசுவாசம் கீழ்ப்படிதல் உண்டு பண்ணுது. கீழ்ப்படிதல் தேவ பயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவ பயத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது திரும்ப என்ன செய்யணும்னா, இது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. இதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கை ஒட்டினே இதுதான், விசுவாசம், கீழ்ப்படிதல், தேவ பயம். இந்த தேவ பயம் வரும்போது திரும்ப என்ன செய்யுதுன்னா, இது விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது, ஆழப்படுத்துகிறது. அது என்ன செய்யுதுன்னா, இன்னும் கீழ்ப்படிதல் ஆழப்படுத்துகிறது. அந்த கீழ்ப்படிதல் திரும்ப என்ன செய்யுதுன்னா, தேவ பயத்தை ஆழப்படுத்துகிறது. இதுவரை புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. வேதத்துல 3 விதமான பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பாடு என்னன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நான் ரொம்ப அதிகமா கவனிச்சிருக்கிற ஒரு வசனம் இதுதான். இது என்னன்னா, பாவத்தினால் உண்டாகும் பாடுகள். வேதத்துல மொத்தம் 3 பாடுகள் இருக்கு. முதல் பாடு என்னன்னா, பாவத்தினால் உண்டாகும் பாடுகள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல தாவீது என்ன செய்கிறான்னா, பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்கிறான். தாவீது என்ன செய்யறாரு? பத்சேபாள் இடத்துல இதுவரைக்கும் தாவீது எந்த தோல்வியுமே அவன் வாழ்க்கையில சந்தித்தது கிடையாது. பத்சேபாள் இடத்துல ஒரு பாவம் செய்யறது வரைக்கும் அவன் வாழ்க்கை வேற, பாவம் செய்த பிறகு அவன் வாழ்க்கை வேற. இதுவரைக்கும் எந்த தோல்வியும் அவன் பார்க்கல, யாருக்கும் பயந்து அவன் ஓடல, எந்த இடத்துலயுமே அவன் என்ன செய்யலன்னா அவன் வாழ்க்கையில தலை குனிஞ்சதே கிடையாது. யாரு? தாவீது. என்னைக்கு பத்சேபாள் இடத்தில் அவன் பாவம் செய்யறானோ அதற்கப்புறம் அவன் வாழ்க்கையில அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, சிங்காசனத்தை விட்டுட்டு அவன் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அவன் எதை செய்தானோ, அவன் என்ன செய்தானோ அதே காரியங்கள் அவனுக்கு பல மடங்காக திரும்ப செய்யப்படும். இதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அவன் எதை செஞ்சானோ பல மடங்கா என்ன செய்யப்பட்டுச்சு அவனுக்கு எதிராக அதே பாவம் செய்யப்பட்டுச்சு. அவன் மகள் தாமாருடைய வாழ்க்கையில ஒரு அவமானத்தை அவன் சந்திக்கிறான். 10 மறுமணியாட்டிகள் வாழ்க்கையில் என்ன செய்கிறான்னா அந்த அவமானத்தை அவன் சந்திக்கிறான். அப்போ ஏதோ ஒன்று நம்ம விதைக்கிறோம்னா ஒன்றை மாத்திரம் அறுக்க போகிறது இல்லை. ஒரு விதைய போட்டீங்கன்னா அது நிறைய தான் என்ன செய்ய போகுது? முளைக்க போகிறது. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. அப்போ தாவீது வாழ்க்கையில் அவன் சந்தித்த பாடுகள் அனைத்தும் என்னன்னா பாவத்தினால் உண்டான பாடுகள். 1. 2வது ஒரு பாடு இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 8:22. இது என்னன்னா மனுஷர் அனுபவிக்கும் பொதுவான பாடுகள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கும். இது என்னன்னா உலகளாவிய பாடுகள், எல்லாருக்கும் பொதுவாய் வரக்கூடிய பாடுகள். இது என்னன்னா வியாதி, முதுமை நிமித்தமாய் வருகிற பலவீனம், இயற்கையான பேரழிவுகள், யுத்தங்கள், அதாவது விழுந்து போன உலகத்தில் இல்லைன்னா வீழ்ச்சியினால் உண்டாகும் வேதனைகள். உலகம் முழுசும் மனிதன் பாவம் செய்ததுனால ஒரு வீழ்ச்சி வந்தது. அந்த வீழ்ச்சியினால உண்டாகிற பாடுகளை தான் நாம் பொதுவான பாடுகள் என்று சொல்கிறோம். இவைகள் அனைத்தும் பொதுவானது. காரணம் பாவத்தின் நிமித்தம் முழு சிருஷ்டிப்பையும் தேவன் சபித்தார். ராமி சொல்லுங்க. இது 2வது ரகம் பாடல். 3வது ரகத்துல ஒரு பாடல் இருக்கிறது. என்னன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். இந்த பாடல்களை தான் பேதுரு புகழ்கிறார். இதுதான் நம்ம கிறிஸ்தவ பாடுகள் என்று சொல்கிறோம். இது நீதியின் நிமித்தமான பாடுகள். மத்தேயு 5:10 முதல் நீதி நிமித்தமான துன்பங்கள். பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கவனிங்க, இந்த பாடுகள் என்ன பாடுதுன்னா இது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற பாடுகள். சத்தியத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற பாடுகள். பரிசுத்தமா வாழணும்னு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும்போது நீங்கள் சந்திக்கிற பாடுகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதனால் உண்டாகிற பாடுகள். இதைதான் நாம என்ன சொல்றோம்னா நீதியின் பாடுகள். இதைதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்தவ பாடுகள் என்று சொல்கிறார்கள். நாம செய்த பாவத்தினால் வருகிற பாடும் கிடையாது,
சர்வ சிருஷ்டிக்கும் பொதுவா உண்டாயிருக்கிற பாடம் இது கிடையாது. இது என்னன்னா, நான் இயேசுவை பின்பற்றுகிறதுனால எனக்கு உண்டாகிற பாடு, நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதுனால எனக்கு உண்டாகிற பாடுகள். இந்த வேதம் ஒண்ணு சொல்லுது, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் பரிசுத்தமா வாழணும்னு ஒரு வாழ்க்கையை வாழும் போது நான் சந்திக்கிற பாடுகள். இதுல வேதம் எனக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த சத்தியத்திற்காக நான் நிற்கணும்னு நிற்கும் போது இந்த உலகம் எனக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்யல, அது நிமித்தமாக உண்டாகிற பாடுகளை தான் நீதி நிமித்தமான பாடுகள் என்று சொல்லுகிறோம். இதோட இந்த செய்தியை முடிக்கிறேன். நீதி நிமித்தமான பாடுகளுக்கு முதல் நல்ல உதாரணம் யாருன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எபிரேயர் 12 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவர் எப்படி இந்த பாடுகளை சகிக்கிறார்னா, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம் இருக்குன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவோம் என்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. இவருடைய பாடுகள் மூலமாக ஒரு திரளான ஜனங்களை இவர் ரட்சித்து தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்ற ஒரு சந்தோஷம் என்ன செய்யுதுன்னா அவருக்கு இருக்கிறது. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இந்த ஊழியத்துல நம்ம பாடுகளை சந்திக்கும் போது நமக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கணும். என்னன்னா, அது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுவோம். இந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை என்னோடு சேர்த்து நான் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் என்ற சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கென்று தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரம். நாமும் நம்ம ஊழியத்தை செய்யும் போது நமக்கு முன்பாக இருக்கிற பலனை மனதில வைத்து அவமானத்தை எண்ணாமல் சந்திக்கிற காரியங்கள் அனைத்தையும் சகித்தால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்துல நம்மை கொண்டு வருவார். இரண்டாவது, ஸ்தேவானுடைய பாடுகள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 60 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. இது சுவிசேஷத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தமாக உண்டான பாடுகள். கவனிங்க, அந்த பாடுகள் மத்தியில அவன் என்ன செய்கிறான்னா, மனப்பூர்வமாய் மன்னிக்கிற ஒரு மனிதனாக. இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யலன்னா, பாடுபட்ட போது யாரும் என்ன செய்யல, பயப்படுத்துறார். அவரும் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார் சிலுவையில. இவனை என்ன செய்கிறார்னா, ஜனங்கள் தனக்கு எதிராக கல்லெறியும் போது மன்னிக்கிற மனப்பான்மையோடு அவன் பாடுகளை அனுபவி. ஒரு ஆமீன். மூன்றாவது, பவுலுடைய வாழ்க்கை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 கொரிந்தியர் 11:23. அதுல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அது அப்படியே 28வது வசனம் வரைக்கும் போது நீங்க வீட்டுல போய் வாசித்து கொடுங்க. இது ஊழியத்தின் நிமித்தமான பாடுகள். அப்போஸ்தலர் 16 22-25 வரைக்கும் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள். அடிபட்டு சிறைச்சாலையில கிடக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜெபித்து தேவனை துதித்து பாடுகிறாங்க. அப்போ பாடுகள் மத்தியில அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னா, தேவனை துதிக்கிற இருதயமா இருக்குது. ஸ்தேவானுடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமா இருந்தது. பவுலுடைய சீலாவுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனை துதிக்கிற இருதயமா இருந்தது. 5வது, யோவான் ஸ்நானகன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனம். இவனுடைய பாடு என்னன்னா, சத்தியத்தின் நிமித்தமான பாடு. சொல்லுங்க, சத்தியத்தின் நிமித்தமான பாடு. அவங்கள ஆளுகிற அந்த ஏரோது என்ன செய்யறான், தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியை அந்த ஏரோதியாளி நிமித்தம் யோவானை என்ன செய்யறான், நீ செய்யறது தப்புங்கிறான். நல்லா கவனிங்க, ஏரோதே நீ செய்யறது, அவன் தப்பு செஞ்சா நமக்கு என்ன, தப்பு செய்யலன்னா நமக்கு என்ன. நம்ம வீட்டுல டெய்லியும் 3 வேளை அடுப்பு எரியுதா, சாப்பாடை ஆக்கணுமா, சமைச்சு
சாப்பிட்டோமா வாழ்ந்தோமான்னு இல்லாம உன்னை யார் ஏரோது வாழ்க்கையில போய் கிராஸ் பண்ணணும். ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா அது ஏரோதே செஞ்சாலும் பாவம் தான். அப்படி வைராக்கியமா வாழ்ந்தவன் யோவான். அதனாலதான் அவனை தீர்க்கதரிசி என்று நாம சொல்லுவோம். அப்ப தீர்க்கதரிசிங்கிறவன் யாருன்னா தேவனுக்காக நிற்கிறவன். ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா அது யாராக இருந்தாலும் அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவன். அது நிமித்தமா அவன் தலை போச்சு, தலையே போனாலும் சத்தியத்திற்காக நிற்கிறவன். யோவான் ஸ்நானனுடைய பாடு சத்தியத்தின் நிமித்தமான பாடு. கடைசியாக வெளிப்படுத்தல் 1:9 பத்மோர் தீவுல இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசனாகிய யோவானுடைய பாடு. அவன் ஏதோ கொள்ளுகிறதற்கு முயற்சியெல்லாம் செஞ்சு எல்லாம் தோல்வி அடைந்து இது சரித்திரத்தில் வருது. அவனை கடைசியில கொண்டு போய் நாடு கடத்தி ஒரு தீவுல கொண்டு போய் விட்டாங்க. பத்மோங்கிற தீவுல கொண்டு போய் அவரை போட்டாச்சு. இதுதான் அவருடைய கடைசி அவர் வாழ்க்கையில பாடு. இந்த பாடுகள் மத்தியில் அவர் என்ன செய்கிறார்னா தரிசனத்தை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை எழுதுகிறார். அப்ப பாடுகள் என்ன கொண்டு வந்துச்சு சொல்லுங்க. அவன் கண்களை அந்த பாடுகள் மத்தியில கத்தர் அவன் கண்களை திறந்து பரலோக காட்சிகளை காண்பித்து இனி நடக்க போகிறவைகளை காண்பித்து அந்த வெளிப்பாடுகளை பிடித்து அதை எழுத வைக்கிறார். புதிய பாட்டில் மொத்தம் 27 புக் இருக்கு. 26 புத்தகங்கள் என்னன்னா நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டது, இல்லைன்னா நிருபங்கள் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் மட்டுமே. அதை யோவான் கையினால கர்த்தர் எழுதினார். எப்போ எழுதினார்? பத்மோயில சிறையில் இருக்கும்போது பாடுகள் மத்தியில் அதை எழுதினார். பவுலுடைய அதிகமான நிருபங்கள் எங்கிருந்து வெளியே வந்து முடியுமா? சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்து பாடுகள் மத்தியில இவற்றை வெளிப்பாடுகளை பெற்றுள்ளார். இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தை நிமித்தமாய் பாடுகிறார். நாம ஊழியம் செய்யும் போது அந்த சந்தோஷத்தினால் என்ன செய்ய வேண்டும்? காரியங்களை சகிக்க வேண்டும். ஸ்தேவானை போல மன்னிக்கிற மனப்பான்மையோடு பாடுகளை சகிக்கவும், பவுலை சீலாவையும் போல துதிக்கிற மனப்பான்மையோடு இந்த பாடுகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் சகிக்க வேண்டும். சத்தியத்திற்காக பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். பாடுகள் மத்தியில தரிசனங்களை பெற்று அவைகளை எழுதுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.